Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான மோதகமும் அப்பமும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம விநாயகர் சதுர்த்தி வீடியோவும் போட்டிருக்கோம். அதுல உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி விநாயகர் சதுர்த்திக்கு பிரசாதங்கள் செய்யறதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல உங்களுக்கு தேவையான மோதகமும் அப்பமும் எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கோம். ஏற்கனவே போட்ட விநாயகர் சதுர்த்தியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. மோதகத்துக்காக நான் வந்து கோதுமை மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு வச்சிருக்கேன். ஏற்கனவே நான் வந்து தேங்காய் பூரணம் செஞ்சு வச்சிருக்கேன். இந்த தேங்காய் பூரணம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி விநாயகர் சதுர்த்தி வீடியோல போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்பத்துக்காக நான் மைதா மாவு யூஸ் பண்ணல, கோதுமை மாவை கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கேன். அடுத்தது வெள்ளை கரைச்சல், முந்திரி, திராட்சை. வெள்ளத்திலேயே நாங்க வந்து ஏலக்காய் போட்டதுனால தனியா ஏலக்காய் உங்களுக்கு நான் காமிக்கல. தேவையான அளவு எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு நெய் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் சின்ன சின்ன பூரி மாதிரி இதை திரட்டி வச்சுருக்கேன் மோதகத்துக்காக. இப்போ வந்து மோதகம் செய்கிறதுக்கு இந்த மாவை வந்து நம்ம இந்த மாதிரி திரட்டினதில் கொஞ்சம் பூரணம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து மடிச்சிடலாம். இந்த மாதிரி இதை மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்து இந்த மாதிரி சுருக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்புக்கு இதை மாற்றிடுங்க. நான் இன்னொன்னும் எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ இதில் நம்ம பூர்ணம் வச்சிடலாம். இதை மடிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த கூர்மையாக இப்படி ஆக்கிடுங்க. இப்போ நம்மளுடைய மோதகம் வந்து ரெடியாக இருக்குது. இதை நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிக்கணும். இந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதை ஒவ்வொன்றா இதில் நம்ம போட்டுடலாம். இது கொஞ்சம் சிம்மில் வச்சு பொரிச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமான ஹை ஃப்ளேமில் இருந்தால் கருகிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு இதை நல்லா திருப்பி விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய மோதகம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா செவந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்ததாக அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்பத்துக்கு வந்து நான் கோதுமை மாவை கொஞ்சம் கரைச்சி வச்சுருந்தேன் திக்கா. ஏற்கனவே கொதிக்க வச்சு வடிகட்டின வெள்ளை கரைச்சலை இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஏலக்காய் பொடி வந்து நான் வெள்ளத்திலே போட்டிருந்தேன். முந்திரி திராட்சையை இப்போ நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்மளுடைய அப்ப மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தோசை தவாவை சூடு பண்ணி கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கோம். அதில் வந்து சின்ன சின்ன அப்பமாக இதை வந்து நம்ம ஊற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக ஊற்றியாச்சு. இதை சுற்றி நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக செவந்ததும் இதை நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான அப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செய்யக்கூடிய மோதகமும் அப்பமும் ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.